ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேம் கோதுமை புட்டு. பொதுவாகவே புட்டெல்லாம் ராகியில் செய்வாங்க, அரிசி மாவில் செய்வாங்க. ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கோதுமையில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுகர் தேவையான அளவு, கோகோனட் தேவையான அளவு, கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன், சால்ட் தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நம்ம சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா அந்த ஆயில் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். தண்ணி தான் ரொம்ப முக்கியம் புட்டுக்கு. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப வேகாத மாதிரி ஆகிடும். ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டிங்களா அது சாப்பிடும் போது அப்படியே போய் அடைச்சிக்கும். ஸோ அதனால் கரெக்டான மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி வர தெளித்து நல்லா விரவி விட்டுக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு கிரைண்ட் பண்ணோம்னா எல்லா மாவும் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம இதை குக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி குண்டானில் இட்லி தட்டு வச்சு ஒரு துணி போட்டு 5 நிமிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 5 நிமிட்ஸ் இதை நம்ம போட்டுட்டு, எனக்கு ஒரு பேட்ச் தான் வந்தது. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே ரொம்ப அழகாக குக் ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். செம்ம கமன்னு ஸ்மெல் வந்துதான். இப்போ இது ரெடி டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம வீட் புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட சர்வ் பண்ணுற கோகோனட்டு சுகரை வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.